never made it. வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய் இந்த சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாங்காயும் இந்தளவு கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு ஊற வைக்க போகிறோம். இது 8 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா தான் இதை தாளிப்போம். உப்பு பாருங்கள், நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தாளிக்கும் போது உப்பு போட தேவையில்லை. போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டாச்சு. இதை மூடி வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய்லாம் எப்படி ஊறி இருக்குன்னு. நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். வெரி சிம்பிளுங்க. 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லெண்ணெய். கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடுகு. அவ்வளோதாங்க. இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து மாங்காய் சேர்த்துலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதும் தெரிக்கும். நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம காரப்பொடி சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதுவே நல்ல கலராக வந்துடுச்சு. இது நல்லா கொதிச்சு பாருங்கள், மாங்காயில் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாங்காயில் வெந்து மசிஞ்சிரும். இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கெட்டு போகாது ஊறுகாய். இது மாங்காய் சீசனுங்கிறதுனால நீங்கள் வாரம் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயை சூப்பராக இருக்கும். பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கூட மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதி விடுங்க. 5 நிமிஷம் ஆகியிருக்கு. மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம ஊறுகாய். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க, ரெடி ஆகிடும் சூப்பராக. நான் ரெடியானதை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போதும். மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும் உங்களுக்கு. சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ஊறுகாய். பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸ்பைசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.